ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ஸ்கூல் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு லீவு. சரி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எப்பவும் போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி லீவு இல்லை, அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு வந்தேன். வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் வந்து காய வச்சுட்டு காலையில் வெறுவகத்தில் இந்த வெந்தயம் வந்து போட்டு தண்ணி வந்து குடிக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த வெயில் காலத்துக்கு. அதனால் நான் பிள்ளைங்க எல்லாருமே வெந்தயம் போட்டு தண்ணி வந்து குடிச்சிட்டோம். பச்சை தண்ணி தான் நான் வந்து குடிச்சிருந்தேன். முடிஞ்சு அப்படின்னா சோறு வடித்த தண்ணியை வந்து கலந்து வச்சு அது வந்து குடிக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உடம்பு ஹீட்டெல்லாம் வந்து குறைக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பாத்திரம்லாம் வந்துட்டு நைட் விளக்கி வச்சுருந்தது அப்படியே இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு காலையிலேக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாவது சிம்பிளாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி தோசை மாவு வந்துட்டு இருந்துச்சு. அதை வச்சுட்டு ராகி தோசை வந்துட்டு ஊற்றி அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஊத்தப்பம் மாதிரி வந்து செஞ்சு கொடுத்து இதில் வந்துட்டு ஜீனி பால் வந்து காய வச்சதை ஊற்றி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். காலையில் டிஃபன் வந்துட்டு இதுதான் நம்ம வீட்டில். இனி ஆஃப்டர்நூன் வந்துட்டு என்ன சமைக்கணும்னு தெரியல. ஆஃப்டர்நூன் மேலே என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம். இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்துட்டு ராகி தோசை, ஜீனி, அதுக்கப்புறம் பால் ஊற்றி பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. நான் நேற்று வந்து மட்டன் குழம்பு வந்து வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு என்னமோ செட் ஆகலை. ஆனாலும் அந்த தொக்கு வந்துட்டு இருந்துச்சு, அதை வச்சுட்டு நான் வந்து தோசை வந்து சாப்பிட்டேன். காலையில் அசிதாக்கும் சுவசிரிக்கும் சண்டை, அதனால தான் சுவசிரி வந்துட்டு டல்லாக இருக்கா, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நானுமே வந்துட்டு தோசை அவங்களுக்கு சுட்டுக்கிட்டே சைட் பை வந்துட்டு நானும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்.